இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணையும் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து தற்போது வெளியிட முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. முதல் 100 யூனிட் மின்சாரத்துக்கான கட்டணத்தை அரசு மானியமாக வழங்கி வருகிறது. இந்த மானியத்தை பெறுவதற்கு மின் நுகர்வோர் தங்கள் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து எம்எல் ரவி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டிலேயே மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யும்படி மனுதாரரை ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து மனுதாரரும் மறு ஆய்வு மனுவை சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவையும் ஹைகோர்ட் ரத்து செய்துவிட்டது. இதற்கு எதிராக எம்எல் ரவி சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த விவகாரத்தில் எங்களது தரப்பு கோரிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். இந்த மனு நீதிபதிகள் அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்ற உத்தரவை மாநில அரசு அதன் கொள்கை முடிவாக மேற்கொண்டுள்ளது. அது மாநில அரசின் கொள்கை சார்ந்த விஷயம். இதில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை. எனவே மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று உத்தரவிட்டனர். இந்த மனு தள்ளுபடி செய்ததை அடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது இபி பில்லுடன் கட்டாயம் அனைவரும் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களோட இபி ஆஃபீஸ் போய்ட்டு ஆதார் கார்டு கூட இபி பில் நம்பரை லிங்க் பண்ணிக்கலாம். இதுதான் தற்போது முக்கிய அறிவிப்பு. கட்டாயம் பார்த்தீங்கன்னா இபி பில் ஆதார் கார்டு இரண்டையும் லிங்க் செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.